ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய ஆசிரியர்கள் நமக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி, சார் இடைநிலை ஆசிரியருக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் எப்போ சார் வரணும்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக இடைநிலை ஆசிரியருக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தோம். நிறைய ஆசிரியர்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு தேர்வு எழுதி முடிச்சுட்டு போய் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய ப்ரைவேட் அகாடமியில் ஆன்சருக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் உடனடியாக தேர்வு முடிஞ்சு 1 or 2 daysலேயே கொடுத்துட்றாங்க. அதில் என்ன தான் நம்ம ப்ரைவேட் ஆன்சருக்கு கொடுத்தாலுமே அதில் நிறைய மிஸ்டேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து எக்ஸாம் எழுதுகிற ஆசிரியர்கள் எல்லாருமே டிஆர்பி அஃபீஷியல் ஆன்சருக்கு என்ன வரும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு என்னென்னாக்கில் இப்போ கிட்டத்தட்ட தேர்வு முடிந்து 20 நாட்களாகி இன்னமும் ஆன்சர் கீழே கொடுக்காம இருக்காங்க. ஸோ சில பேர் என்ன சார் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்கறதுனால தான் நம்ம டிஆர்பி கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்றத வந்து எப்படி நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ டிஆர்பி கிட்ட நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் தேர்வு எழுதுகிற அனைத்து ஆசிரியர்களுமே டிஆர்பி கிட்ட கேள்வி கேளுங்க. நீங்கள் ஒர்க்கிங் டேஸ் தான் டிஆர்பியோட ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க, எப்போ ஆன்சருக்கு கொடுப்பீங்கன்னு கேளுங்க, அல்லது மெயில் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 15 days அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, February மாதம் 4ஆம் தேதி எக்ஸாம் நடந்ததாக சொல்கிறாங்க. 4/2 நடந்துச்சு அப்படின்னா 19/2 டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4/19 அப்போ கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 15 days வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் பார்க்கும்பொழுது நமக்கு 21/7 ஜூலை மாதம் 21ஆம் தேதி நடந்தது. ஜூலை மாதம் இப்போ 31 வரைக்கும் டேட் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு 11 நாள் இருக்குது. இன்றைக்கி டேட் நான் வீடியோ மேக் பண்ணும்போது 9. அப்போ ஒரு 20 days ஆயிடுச்சு. இன்னைய டேட் படி பார்த்தீங்கன்னா 20 நாட்கள் ஆகியுமே இன்னும் ஒரு டென்டேட்டிவ் ஆன்சரோட கொடுக்காமல் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் என்பது தேர்வு முடிந்து 1 வாரம் 10 நாள் 15 நாளில் கொடுத்துருவாங்க. நம்ம டிஆர்பி ஒரு 15 நாளில் கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு. ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 15 days கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ 15 daysன்றது சாட்டர்டே சண்டே வந்தது. மேபி ஒர்க்கிங் டேஸ்லாம் நமக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வெப்சைட்டை வந்து காலையில் மாலை இரவு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் இன்னமும் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுக்காமல் இருக்காங்க. ஏன் இந்த டிலே? இதுக்கப்புறம் தான் ஏதாவது கீ ஆன்சர் ரெடி பண்ண போகிறாங்களா, இல்லை என்ன பிரச்சனை? அவங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுக்குறது என்ன டிலேன்னு தெரில. ஸோ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்பொழுதே ஆன்சர் கீ சேர்த்து தான் செட் பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அப்போ தேர்வு முடிந்து ஒரு 10 days ஒரு 15 daysல ஒரு டென்டேட்டிவ் கீ கொடுக்குறது கூட ஏன் டிலே பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இதையே நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிசல்ட்டை கொடுக்கணும், செலெக்ஷன் பண்ணணும். இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, அதில் எவ்வளோ காலதாமதம் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிஆர்பி கவனத்தில் கொண்டு தேர்வு எழுதின ஆசிரியர்களோட நலனை கருதி எக்ஸாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 20 நாள் ஆகிப்போச்சு. ஒரு அஃபீஷியல் டென்டேட்டிவ் கீயாவது வெளியிடணும். அப்படி வெளியிட்டால் தான் நம்ம வந்து எவ்வளோ மார்க் சரியாக எடுத்துருக்குறோம், எந்தெந்த கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து டிஆர்பி கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக வந்து இடைநிலை ஆசிரியருக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் விரைவில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணி நிறைய பேர் வந்து கேளுங்க, மெயில் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்கும் பொழுது அவங்களும் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அமைதியாக இருந்தோம்னா அவங்களும் அமைதியாக தான் இருப்பாங்க. அது கடைசியில் 1 மாதம் 2 மாதம் விட்டு கூட கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கலாம் நமக்கு தெரியாது, நம்ம கேள்வியும் கேட்க முடியாது. ஸோ நாம் கேள்வி கேட்டால் தான் நமக்கு பதில் வரும். கொஞ்சம் குயிக்காக வேலை நடக்கும். ஸோ தயவுசெய்து வந்து டிஆர்பிக்கு கால் அல்லது மெயில் பண்ணி கேளுங்க. விரைவில் வந்து அவங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புவோம். நன்றி, வணக்கம்.